ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ரியலாகவே வெற்றி அடைகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏற்றுமதி தொழில் இதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா 3 முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு அந்த லீகல் காம்ப்ளையன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இது கரெக்டாக பண்ணியிருக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் சோர்சிங் இது நீங்கள் கரெக்டாக பண்ணணும். மூணாவது ஃபைண்டிங், ஏற்றுமதி பண்ணீங்க அப்படின்னா ஃபைண்டிங் பையர்ஸ் அப்ராட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இதில் நீங்கள் கவனம் வைக்கணும். இந்த 3 ஒரு மிகப்பெரிய ஏரியா. அதோடு நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கலாம், பேமெண்ட் ஹேண்ட்லிங். ஏன்னா முக்கியமாக ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் இந்த பேமெண்ட் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ஏற்றுமதி பண்ணுறதே இந்த ஒரு லாபத்துக்காக தான். ஏற்றுமதி செஞ்சதுக்கப்புறமா பணம் அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்கிற நபர்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். தயார்படுத்துறது அப்படின்றது என்ன? உங்ககிட்ட முதல்ல ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். தரமான ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கிறீங்கன்னா உங்களால் தரமான ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ண முடியும். உங்களுடைய அந்த ப்ராடக்டை பற்றின அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ராடக்ட் நாலேஜும் உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்து லோக்கலில் உங்களுடைய குட்ஸ் எல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லோக்கலில் நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுடைய பிராண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபாரின் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் சைடில் ஒரு முயற்சியாக நீங்கள் பண்ணலாம். சரி, அப்போது ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதே இது நீங்கள் ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க, நீங்கள் வாங்கி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் அந்த ப்ராடக்டை தரமான ஒரு மேனுஃபேக்சரர் யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்டை அது வந்து தரமான மேனுஃபேக்சரர், நல்ல குவாலிட்டியான மேனுஃபேக்சரர்ஸை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சோர்சிங் பண்ணணும். ப்ராடக்ட் சோர்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் குவாலிட்டி சரியாக இல்லாத ஒரு மேனுஃபேக்சரரையோ இல்லாட்டினா ஜென்யூனாக இல்லாத ஒரு ஃபேக் பீப்புளையோ நீங்கள் அப்ரோச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர், நம்ம எல்லாருமே நம்ம நல்லவங்கலாம் இங்கே சொல்ல முடியாது, நிறையா ஃபேக் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான ஒரு உற்பத்தியாளரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஃபாரினுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களால அந்த ஒரு குவான்டிட்டி, நீங்கள் கேட்குற குவான்டிட்டியை தொடர்ந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியும், எப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே நீங்கள் பேசி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறீங்கன்னா அப்போது முதல்ல அந்த லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். லைக் நீங்கள் ஐஇ கோட் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்சிஎம்சி, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை ரிலேட்டடாக உள்ள அந்த போர்டில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்து ஏற்றுமதி பண்ண போகிறீங்கன்னா அப்டேடால் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் தேங்காய் ஏற்றுமதி பண்ண போகிறீங்கன்னா கோகோனட் போர்டில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணணும். இப்படி நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோடைய அந்த ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணி ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிடணும். அப்போது நீங்கள் ஐஇ கோட் எடுத்துட்டீங்க, ஆர்சிஎம்சி வச்சுருக்கிறீங்க, இன்னும் வேறு என்னென்ன லைசன்ஸ்லாம் தேவைப்படுமோ
உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக உள்ள லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு லீகல் காம்ப்ளையன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முதல்ல நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். இதுதான் பேசிக். அண்ட் தென் ரெண்டாவது, அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி ஏற்றுமதி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த சோர்ஸிங் கரெக்டாக பண்ணணும். இல்லை நீங்களே மேனுஃபேக்சரர்னால் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயார் பண்ணி அதை வந்து லோக்கல் மார்க்கெட்லேயும் சேல் பண்ண தெரியணும், அப்ராட்லேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணதுக்கான அந்த ஒரு ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா ஃப்ரீ கோர்சஸ் கூட இருக்குது. நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நிறையா ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. நம்ம ஏஐ அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துரும். இப்போது அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அந்த காலத்தில் தான் டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஃபோனில் நம்மளுடைய உலகத்தையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கிட்டோன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பையரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த கண்ட்ரியில் யார் இருந்தாலும் சரி தான், வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வித்தின் a செகண்ட் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும். அதேமாதிரி அவங்கள்ட்ட பேச முடியும். இந்த மாதிரி ஒரு உலகம் வந்து கைக்குள்ளே வந்துருச்சு. என்னதான் உலகம் கைக்குள்ளே வந்தாலும் ஏற்றுமதி மாதிரி ஒரு தொழிலில் அந்த பேமெண்ட் விஷயத்தில் ஏமாந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் பண்ணாதீங்க. இல்லாட்டின்னா ப்ராப்பராக ஒரு எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், அது வந்து சரியானது தானா அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக உள்ள அந்த பர்சன்ஸ், அந்த பேங்க்கில் அவங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கேளுங்க. இந்த எல்சி வந்து எனக்கு வந்திருக்குது, நான் இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாமா இந்த ஷிப்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி. அப்போது பேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணவே செய்யாதீங்க. 50% அட்வான்ஸ் கேளுங்க, இல்லை 60% கேளுங்க. அண்ட் ரெஸ்ட்டு வந்து எல்சியில் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா அகெயின்ஸ்டு ஸ்கேன்டு பிஎல் இதில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் பிஎல் காப்பியை ஃபுல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா கொரியர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பல பேர் ஏற்றுமதியில் ஏமாந்து போகிறதுக்கான காரணமே இந்த பேமெண்ட்டு தான். நீங்கள் ஏற்றுமதியை செய்யட்டினா கூட பரவாயில்ல, இந்த பேமெண்ட் டேர்மை நீங்கள் மீறி எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸை எங்கே கொண்டு போங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அதை இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறதுலேயே நீங்கள் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சைடில் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல் பேமெண்ட் தரக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்லாட்டினா 60 அட்வான்ஸ் தராங்க, எல்சி தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர்கள் கூட, பையர்ஸ் கூட மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யாரையும் நம்பி ஏற்றுமதியில் ஏமாந்துடாதீங்க. லாஜிஸ்டிக்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு சிஹெச்ஏ, ஃப்ரைட் ஃபார்வர்டர், அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2 people, இல்லைன்னா ஒரு 3-4 கூட நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், ரேட்ஸ்லாம் வாங்குங்க. ஒரு ஃபுல் கண்டெய்னர் அனுப்புகிறீங்க அப்படின்னா எது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு அவங்க 4 பேர்த்தையும் வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்கள். யார் பெஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக நீங்கள் ஷிப்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏற்றுமதி தொழிலில் நிச்சயமாக நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.